PM ஸ்ரீக்கு 2000 கோடிங்கிறது பிரச்சனையே இல்லை. நீங்க சர்வ சிக்ஷா இருந்துச்சு, அது சமக்கிர சிக்ஷனா மாத்துறாங்க. இப்ப அவரே என்ன சொல்றாரு, எல்லா மாநிலங்களுமே வந்துருச்சு, நீங்க ஏன் NEP-க்கு வர மாட்டேங்கிறீங்க? NEP-க்கு சம்பந்தமே இல்லையே. நீங்க PM ஸ்ரீக்கு வரல, பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்க, அது நியாயமானது. ஆனால் புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? ஏன் மும்மொழி கொள்கையை ஏற்க நீங்க புதிய கல்விக் கொள்கையிலையும் மும்மொழி திட்டத்திலையும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆச்சு. இப்போ நேற்று நாடாளுமன்றத்திலிருந்து ஒரு செய்தி வாங்கியிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட MP. என்னன்னா, இந்த 2 ஆண்டுகளில் மாத்திரம் இடைநிற்றல் நின்ற மாணவர்கள் 1,22,00,000 பேர் முழுக்க இந்த புதிய கல்விக் கொள்கையில் வந்ததுனால ஏன் நமக்கு நின்னாங்க அப்படிங்கிறது கேள்வி கேட்டா, அதுக்கு திருப்பி அங்கிருந்து பதில் என்ன வருதுன்னா, இல்ல இந்த பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் தான் பாக்குது, ஆனால் மாநிலங்கள் தான் இதை பார்த்துருக்கணும், நாங்க ஒண்ணு இல்லைங்கிறாங்க. ஆனா நமக்கு வரும்போது நீங்க தேசிய கல்வி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் தர முடியுங்கிறாங்க. இவங்களுடைய ஸ்டாண்ட் ஒண்ணுமே பாத்தீங்கன்னா முழுக்க இந்தியை கொண்டு வருவது, சமஸ்கிருதத்தை கொண்டு வருவது.